நாளுக்கு நாள் பிக் பாஸ் பற்றி ஏதாவது ஒரு சர்ச்சை எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. பிக் பாஸ் போட்டியில் கலந்து கொண்ட வையாபுரியை பற்றி அவரது மனைவி பேசிய ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 11 போட்டியாளர்கள் உள்ள நிலையில் நடிகை அனுயாவும் நடிகர் கஞ்சா கருப்பும் எலிமினேட் செய்யப்பட்டுள்ளனர். பிக் பாஸ் விதியை மீறியதற்காக நடிகர் பரணி வெளியேற்றப்பட்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் நடப்பவையெல்லாம் ரேட்டிங்கை அதிகப்படுத்துவதற்காக நடக்கும் வியாபார தந்திரம் என்றெல்லாம் சமூக ஊடகங்கள் விமர்சிக்கின்றன. கலாச்சாரத்தை கெடுக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என இந்து மக்கள் கட்சி உட்பட சில அமைப்புகள் களம் இறங்கியுள்ளன. இந்நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் பங்கேற்பாளரான நடிகர் வையாபுரியை பற்றி புதிய சர்ச்சை ஒன்று எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சிவா என்பவர் கோவில் திருவிழாவில் பங்கேற்பதற்காக வையாபுரியை தொலைபேசியில் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு அவர் மனைவி அளித்த பதில், அவர் இன்னும் 1 வாரத்திலயோ 2 வாரத்திலயோ எலிமினேட் ஆயிடுவாருங்க, அப்படிதான் அவர் எங்க கிட்ட சொல்லிருக்காரு. ஏன்னா மத்த வேலைகளை பாக்கணும்ல, அதனால சீக்கிரமா வந்துருவாரு, கண்டிப்பா உங்க கோவில் ஃபங்க்ஷன்ல கலந்துப்பாரு என்று கூறியுள்ளார். இதை பற்றி வையாபுரியின் மனைவி ஆனந்தியிடம் பேசிய போது, பிக் பாஸ் நிகழ்ச்சிய நான் தொடர்ந்து பாத்துட்டு வரேங்க. என் கணவர் வையாபுரிக்காக தான் தினமும் பாக்குறேன். அவர் பிக் பாஸ் டைட்டில கண்டிப்பா வின் பண்ணுவார்னு உறுதியா நம்புறேன். அவர் வின் பண்ணா ரொம்பவே சந்தோஷப்படுவேன். எங்களை தொடர்பு கொள்ளாம பிரிஞ்சிருக்கிறது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் என்றவரிடம் வாட்ஸ்அப்ல வைரலாகி வரும் ஆடியோ குறித்து கேட்டோம். அதுல பேசினது நான் தான். போன் பண்ணது யாருன்னே தெரியாது. தொடர்ந்து போன் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியும்? சில பேர் பேசும்போது வீட்ல இருக்காரா, எப்ப வருவாரு, திரும்ப எப்ப போன் பண்ணலாம்னு கேக்குறாங்க. இன்னும் சில பேரு நைட்டு வீட்டுக்கு வந்துருவாரான்னு கேக்குறாங்க. அதாவது டெய்லி ஷூட்டிங் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துருவாருன்னு நினைச்சுக்கிட்டு போன் பண்றாங்க. அவர் எலிமினேட் ஆயிடுவாருன்னு நான் எப்படிங்க சொல்ல முடியும்? வீட்டு வேலை செய்யும் போது இப்படி போன் வந்தா பேசுறவங்க போனை கட் பண்றதுக்காக அப்படி சொன்னேன். அது அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் என்றார் இயல்பாக. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.